நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 8 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 8 மாடுகளுமே ரொம்ப குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. எல்லா மாடுகளுமே ஒரே இடத்துலருந்து விற்பனைக்கு இருக்கு. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்சி பிளஸ் ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. ஒரு கைக்கறவை மாடாவே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து மாடுங்க. போட்டிருக்கன்று 2வது கன்று போட்டு இப்போ கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல முகலட்சத்தில் நல்ல சுத்த சவலியில் எல்லா பொறுப்புலையுமே இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல மடிசெட் இருக்குது. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவைத்திறன் ஒரு 8 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 5 நாள் 9 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 8 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. கைக்கறவை கன்று மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கறவையில் மாற்றம் வரலாங்க. இப்போ நீங்கள் மாட்டை வாங்கிட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற 8 லிட்டர் கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கலாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறவை கம்மியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 முதல் 10 நாட்கள் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு வந்து அந்த கறவை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுங்க. ஒரு சில மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, அது இல்லாமல் இடம் விட்டு இடம் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கறவையில் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 8 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டிருக்குதுங்க. சினை ஊசி போட்டு சரியாக ஒரு 37 நாட்கள் ஆகுது. சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாதுங்க. சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 33,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சினை மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலைங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க. ஆனால் கண்ணு போடுற டைம் நல்லாவே மடி எடுக்கும். மாடு வந்து நல்ல சைஸில் இருக்குது. நல்ல நீரேற்றத்தில் வாட்டசாட்டமான மாடுங்க. பல் வந்து பார்த்தா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு 14-15 வரைக்கும் வந்து அதிகபட்சம் கறவை கறந்துருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 13லிருந்து 15 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா கறவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க. மாடு வந்து அந்த இடத்துல இருக்குதுங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தா தெளிவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஜெர்சி கிராஸில் சுத்த சவலியில் நல்ல முகலட்சணமான சினை மாடாக வேணும். நல்ல வாட்டசாட்டத்தில் இருக்கணும். வாங்கிட்டு ஒரு 4 வச்சு கறக்கிற மாதிரி வேணும். கறவை ஒரு ஆவரேஜாக ஒரு 14-15 வரைக்கும் வந்து பண்ணால் கறவை கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 53,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோ கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு கைக்கறவை மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நல்ல நீட்டு போக்கில் ஒரு வாட்டசாட்டமான கிடையாதுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் கறக்கூடிய மாடுங்க. நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். மாடு நல்ல மடிசெட்டில் ஒரு தெளிவான மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கல்வியுமே தாங்கக்கூடிய மாடுங்க. ஜெர்சி கிராஸில் குறைந்த விலையில் ஒரு கைக்கறவை மாடு வேணும். ஒரு 6லேருந்து 7 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக வேணும். வயலில் குறைஞ்ச ஒரு 4 வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 28,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோ கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சினையுடன் கூடிய ஒரு கறவை மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்ட மாடுங்க. ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 3வது ஈத்து மாடுங்க. 3வது கண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினையாகவும் இருக்குது.
கறவை வந்து இப்போ கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குங்க. நல்ல மடிசெட் இருக்குது. அதே மாதிரி சினை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் வந்து இப்போ உறுதி செய்யப்படுதுங்க. இல்லை சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் சினை நிறைவு ஒரு 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குதுங்க. கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 37,500 மட்டுமே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் கணக்கு விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. ஒரு 6 முதல் 7 லிட்டர் கறவையும் இருக்கணும், 6 மாத சினையும் வேணும், அதே மாதிரி வாங்கினா குறைஞ்ச 4-5 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. இன்னொரு 3 மாதத்தில் வந்து போனால் அதிகபட்சமாக இந்த மாடு கன்றுன்றங்க. அதே மாதிரி ஒரு சினை மாடாகவும் வேணும், ஒரு கை கறவையாகவும் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. அடுத்ததான் 5ஆவதாக பார்க்க போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஜெர்சியில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. ஒரு கை கறவை மாடவே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க. கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு 7லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை திறன் கறக்கூடிய மாடுங்க. நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை திறன் ஏறுங்க. மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. சினை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடெலாம் பெரிய முதலாகுங்க. அந்தளவுக்கு மாடு நல்லா தரத்தில் இருக்குது. நீ நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க. சினை ஊசி போட்டு சரியாக ஒரு 35 நாட்கள் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்துக்கும் வர கிடையாதுங்க. இன்னும் சினை செக் பண்ண கிடையாது. அதே மாதிரி சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க. 6 முதல் ஒரு 7 லிட்டர் வரைக்கும் வந்து கறவைத்தினை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு, ஒரு கலர்ஃபுல்லான மாடு, ஒரு கை கறவையில் ஒரு பெருங்கூட்டு மாடு வாங்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 36,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்ததான் 6ஆவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல நீட்டு போக்கில் ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடுங்க. இப்போ கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க. இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. கடைப்பல் முளைப்பு 2வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே தற்போது ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் வந்து கறவைத்திறன் கறந்துக்கிட்டுங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லிட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7க்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 29,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் காண பண்ணுங்க. விலை கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தேவையான மட்டும் காண பண்ணுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்ததாக 7ஆவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெருவெட்டில் இருக்கக்கூடிய மாடு, ஒரு கைக்கறவை மாடாகவே வந்து பண்ணால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 வரைக்கும் இந்த மாடுமே கறவைத்திறன் கறக்கூடிய மாடு. நல்ல மடிசெட் இருக்குதுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. வயலில் குறைஞ்ச 4-5 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரோ கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்த சவலையில் ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணத்தில் வயலில் குறைஞ்ச 4 ஈத்து வச்சு கறக்கணும். சினை பண்ணாலும் நல்ல ஒரு முதலாகக்கூடிய தரத்தில் இருக்கணும் மாடு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக 8ஆவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு போடி டைப் மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடுங்க. நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க. கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் வந்து நல்லா ஒரு அதிக கறவைத்திறன் கறக்கூடிய மாடு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குங்க. 2 நேரம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-6 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக வந்து பண்ணால் கறந்துகிட்டு இருக்கு. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் ஏறக்கூடிய மாடுங்க. மாடு உண்மையிலுமே தெளிவாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடி டைப்பில் ஜெர்சி கிராஸில் ஒரு கை கறவை மாடு வாங்கி வளர்க்கணும். ஒரு 6லேருந்து 7 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக வேணும். வயலுக்கு குறைஞ்ச 4 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும்
அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா 8 மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் எல்லாமே வந்தோம்னா மாட்டுக்கு ஏற்ற தரத்துக்கான விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் பாருங்கள். 8 மாட்டோட தகவலையும் முழுமையாக பாருங்கள். அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதாவது வீடியோவை முழுமையாக பார்க்காமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட தகவலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. 8 மாட்டோட தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள். 8 அதாவது 1, 2, 3, 4, 5ன்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. அதனால் 2வது மாடு 3வது மாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசலாங்க. இந்த 8 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் பேசி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.